மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசப் போகிறார். ஏசாயா 5ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அவர் தூரத்திலுள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து பயில் காட்டி அழைப்பார். அப்பொழுது அவர்கள் தீவிரமாயும் வேகமாயும் வருவார்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபை எப்படிப்பட்டது என்பதை இந்த வார்த்தை மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய விருப்பம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு கர்த்தருடைய எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே ஏற்றப்பட்ட மெய்யான கொடியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தூரத்தில் உள்ள ஜாதியாகிய நம்மை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து அழைத்து தம்முடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனமாய் மாற்றி கர்த்தரை ஆராதிக்கவும் அவருடைய ஊழியத்தை செய்யவும் நம்மை இப்போது ஏற்படுத்தி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் தீவிரமாயும் வேகமாயும் வருவார்கள். சபையே, எத்தனை முறையோ கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வந்த போதிலும் இன்னும் நிர்விசாரமாய் பாரம்பரியத்தை விடாமல் வேதத்தை அசட்டை பண்ணுகிற மகனே மகளே, நீங்கள் தீவிரமாயும் வேகமாயும் வராமல் இருப்பீர்களானால் எப்படி அவருடைய சொந்த ஜனமாய் மாறுவீர்கள்? 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. அப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் அவர்களுடையவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் அதை விரும்பவில்லை. அவர் ஒருவரை உடையவளாய் உண்மையான கிறிஸ்தவளாய் தீவிரமாய் வேகமாய் ஓடி வருகிற தேவ பிள்ளையே, நீதான் தூரத்திலிருந்து அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை. உங்களுக்கு கர்த்தர் ஒரு விலையேறப்பெற்ற மகிமையான உன்னதமான வேலையை தருகிறார். அது என்ன வேலை? அநேகருடைய இருதயமாகிய கர்த்தருடைய ஆலயத்திலே விக்கிரகம் இருக்கிறது, அசுத்தம் இருக்கிறது, துஷ்டத்தனம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆலயத்தை செப்பனிடவும் அதை கர்த்தருடைய வார்த்தை கொண்டு சுத்தம் செய்யவும் அதை வெண்மையான தேவன் தங்குகிற ஆலயமாய் மாற்ற உங்களை சகரியா 6வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தின்படி இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். தூரத்திலிருந்து எங்களை அழைத்து உம்முடைய சொந்த ஜனமாய் மாற்றின எங்கள் சர்வ வல்லமுள்ள நல்ல ஆண்டவரே, அழைக்கப்பட்ட எங்கள் மூலமாய் இன்னும் அநேகரை உமக்காக அழைத்து உமக்காக சேர்த்து கொள்ள இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் பலப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.